செங்கோட்டையன் அவர்களுக்கும் புசி ஆனந்துக்கும் போட்டி நடக்குது. இவரு 42 அவர் 50. இல்ல நடுவுல வந்து ஆதவர் நடிப்பாங்க. நான் 26 தானே சொன்னேன், ஏன்னா நம்மளோட ஓவர்டேக் பண்ணி பாதிக்கு ஏத்திட்டாங்க, ஷேர் மார்க்கெட் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறாரு. 50% புசி ஆனந்த் இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு 50% எத்தனை ஓட்டு சொல்லு ராஜான்னு தெரியாது. தமிழ்நாடு முழுக்க 50%னா கிட்டத்தட்ட 3 கோடி. 6.5 கோடினா 3.25 கோடி வந்துரும். 3.25 கோடி நீ வாங்குவியா ஓட்டு? அப்ப 3.25 பேர் இந்த லூசு பசங்களா இருக்காங்களா தமிழ்நாட்டுல? அப்படிதான் இவங்க சர்வே எடுத்து வச்சிருக்காங்க. போன உடனே விஜய் பிடிக்குமாமா அப்படின்னு உடனே அங்க நிறைய பேர் எங்களுக்கு எல்லாம் திமுக பாருன்னு அவங்க பேசியிருக்காங்க. நீங்க ஆண்டாண்டு அதோட கிளம்பி இருக்கணும். ஆண்டாண்டு காலமா வந்து நீங்க இவங்களுக்கே போடுறீங்க. நமக்காக ஒருத்தர் விட்டுட்டு வராரு, நமக்காக ஊழலை ஒழிக்க போறாரு, நமக்காக நீங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்ப அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருது. அப்ப திமுக உள்ள வராரு. திமுக மேலயும் தப்பு இருக்கு, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். அவர் வந்து நீங்க பர்மிஷன் வாங்குனீங்களான்னு கேக்குறாரு. பர்மிஷன் வாங்கலாம், அவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம். அது அப்படியே பேச்சுவார்த்தை கைகலப்பா மாறிடுது. இவங்களும் என்ன பண்ணிருக்கணும், ஒரு திமுக வந்த உடனே சரி நம்ம வெளியே வந்து போலீஸ்ல கொடுத்துருவோம், இவர் மிரட்டுறாருன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு இவங்களும் நாங்க எங்க அண்ணன் யாரும் தெரியல விஜய், நாங்க இப்படி பண்ணாலே 100 பேர் அடிப்போம் இவங்க நின்றுருக்காங்க.